ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை, எங்கள் நடுவிலே உம்முடைய மகிமை அசைவாடுகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யட்சமாய் கண்டு உணர எங்கள் கண்களை நீர் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரங்கள் செய்யும் எல்லா மகிமையான காரியங்களை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் கண்டு உணர நீர் கிருபைகளை தருவீராக. நீர் பேசுகிறதையும் கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கர்த்தாவை திறந்த இருதயத்தை நாங்கள் உடைய ஒரு மக்களாக காணப்படவும் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். வாழ்வில் எதுவும் இல்லை, நீரே அன்றி வேறே கதி. என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீதான், என் தந்தை நீதான். என் தாயும் நீதான், என் தந்தை நீதான். என் சொந்தம் எல்லாமும் நீதான். என் சொந்தம் எல்லாமும் நீதான். நீரை அன்றி வேறே கதி. என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரை அன்றி வேறே கதி. என் வாழ்வில் எதுவும் இல்லை. பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறேன், இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறேன். பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறேன், இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறேன். இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறேன். இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறேன். என் காவல் நீதான், என் நாவல் நீதான். என் காவல் நீதான், என் நாவல் நீதான். என்னாலும் என் தோழன் நீதான். என்னாலும் என் தோழன் நீதான். நீரே அன்றி வேறே கதி. என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி. என் வாழ்வில் எதுவும் இல்லை.
கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். என் ஜீவன் நீதான், என் நாயன் நீதான். என் ஜீவன் நீதான், என் நாயன் நீதான். என்றென்றும் என் தோழன் நீதான். என்றென்றும் என் தேவன் நீதான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. அன்பாலே என்னை வென்று உமதாக்கினீ, என்றென்றும் எனில் வாழும் உயிராகினீ. அன்பாலே என்னை வென்று உமதாக்கினீ, என்றென்றும் எனில் வாழும் உயிராகினீ. என்றென்றும் எனில் வாழும் உயிராகினீ. என்றென்றும் எனில் வாழும் உயிராகினீ. என் பேச்சும் நீதான், என் மூச்சும் நீதான். என் பேச்சும் நீதான், என் மூச்சும் நீதான். நான் நம்பும் நம்பிக்கை நீதான். நான் நம்பும் நம்பிக்கை நீதான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. உமக்கிந்த உலகெல்லாம் இணையாகுமோ? பல கோடி செல்வமும் நிகராகுமோ? உமக்கிந்த உலகெல்லாம் இணையாகுமோ? பல கோடி செல்வமும் நிகராகுமோ? பல கோடி செல்வமும் நிகராகுமோ? பல கோடி செல்வமும் நிகராகுமோ? என் பாதை நீதான், என் ஆசை நீதான். என் பாதை நீதான், என் ஆசை நீதான். என் நினைவெல்லாம் நிறைந்தவர் நீதான். என் நினைவெல்லாம் நிறைந்தவர் நீதான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீதான், என் தந்தை நீதான். என் தாயும் நீதான், என் தந்தை நீதான். என் சொந்தம் எல்லாமும் நீதான். என் சொந்தம் எல்லாமும் நீதான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும்
அன்றி என் வாழ்வில் எதுவும் இல்லை. உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு, நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. கரங்கள் கொண்டு தாங்குவா, சிறகினால் என்னை மூடுவா, பயங்கள் யாவும் போக்குவா. தேவனும் என் ஜீவனும் இயேசுதான், என் இயேசுதான். வாழ்விலும் என் தாழ்விலும் உடனிருப்பவர் இயேசுதான், இயேசுதான். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு, நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. ஜீவன் தந்தென்னை மீட்டவர், தோளில் என்னை சுமப்பவர், கண்கள் என் மேல் இருத்தியே பாதை திருத்தி நடத்துவார். விடியலாய் என் வாழ்வில் உதித்து இருளை வெளிச்சம் ஆக்குவார். தடைகள் யாவும் மாற்றி என்னை முன்னே நடக்க உதவுவார், உதவுவார். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு, நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. வாழ்வும் வழியும் மாணவர், என் வாழ்வில் துணையாய் நிலைப்பவர், மரணம் வென்று ஜெயித்தவர், நான் ஜெயத்தை காண செய்பவர். சிலுவை பாரம் தோளில் சுமந்து எனது பாவம் தீர்த்தவர், கண்ணின் மணி போல் கடைசி வரைக்கும் கைவிடாமல் காப்பவர், காப்பவர். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு, நினைவிலே என்
நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. கருணை புரிந்த தேவனை கரங்கள் உயர்த்தி போற்றுவே. வரங்கள் நிறைந்த ஊழியம் மரணம் வரைக்கும் மாற்றுவே. குருதி சிந்தி மரிக்க நேர்ந்தால் மகிழ்ச்சியோடு மரணிப்பேன். கர்த்தர் தோளில் நித்தம் சாய்ந்து நித்தியத்தில் வாழுவே வாழுவே. உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு. நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. கரங்கள் கொண்டு தாங்குவார், சிறகினால் என்னை மூடுவார். பயங்கள் யாவையும் போக்குவார். தேவனும் என் ஜீவனும் இயேசுதான் என் இயேசுதான். வாழ்விலும் என் தாழ்விலும் உடனிருப்பவர் இயேசுதான் இயேசுதான். உயிரிலே என் உயிரிலே கலந்தவர் என் இயேசு. நினைவிலே என் நினைவிலே நிறைந்தவர் என் இயேசு. சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள வாயின் வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளை அறிகிறவன் பாக்கியவான் என்றும் நாங்கள் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். இவைகளை அறியவும் இவைகளை உணரவும் இவைகள் யாவற்றையும் எங்கள் இருதயத்தின் பலகைகள் யாவற்றிலும் எழுதி கொள்ளவும் கர்த்தராக தேவன் எல்லா விதமான ஞானேந்திரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து இந்த வசனங்கள் பேசும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எழுந்து நின்று 138வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர்.
என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவே நிழல் தருவே பறவைகள் தங்கும் வீடாவேன். படர்ந்திடுவே நிழல் தருவே பறவைகள் தங்கும் வீடாவேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானே, நானோ உமது உடலானேன். இயேசுவே எனது தலையானே, நானோ உமது உடலானேன். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம்
ஏக்கம் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் செடியான உம்மோடு இணைந்து விட்டேன் கொடியாய் படர்ந்து கனி தருவேன் செடியான உம்மோடு இணைந்து விட்டேன் கொடியாய் படர்ந்து கனி தருவேன் இலைகளெல்லாம் மருந்தாகும் கனிகளெல்லாம் விருந்தாகும் இலைகளெல்லாம் மருந்தாகும் கனிகளெல்லாம் விருந்தாகும் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உம்மில் நான் வாழ்கிறேன் உமக்குள்ளே வளர்கிறேன் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே தகப்பனே உம் பீடத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையாய் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன் வேண்டாத பலவீன ஆமென் ஆண்டவரே ஆண்டவா முன்வைக்கிறேன் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் ஆமென் ஆண்டவரே பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம்
மாயையா உம்மன்பொன்றே போதுமையா உம்மன்பொன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே வீலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே கண்மணி போல் என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி
ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஹல்லேலூயா ஓசன்னா 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 உன்னத தேவனே நிரப்பும் ஆண்டவரே ஓசன்னா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம் தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினால் என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் என்னை மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஒரு புதிய அபிஷேகத்தை நீர் எங்கள் மேல் ஊற்றி தருகிறபடினால் உம் நாமத்தை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்தரிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. உம்முடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கி வந்ததற்காக நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்க போகிறோம்.
வருகின்ற எலெக்ஷனுக்காக, வருகின்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நல்ல நாமத்தினால நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் தேசத்திற்கு உருவாக்கி தர வேண்டும். எந்த தீமையான காரியங்களையும் உருவாக்கக்கூடிய ஆட்சிகள் அல்ல, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஆட்சிகளும் அல்ல, மக்களுக்கு எல்லா விதமான வாழ்வாதாரங்கள் யாவற்றையும் முடக்கி போடக்கூடிய அந்த ஆட்சியினுடைய காரியங்களும் அல்ல. மக்களுக்கு நன்மை செய்யும், நன்மை பயக்கும் நல்ல ஆட்சியை ஆண்டவராக தேவன் உருவாக்கி தரும்படிக்காக ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை தள்ளுகின்ற கர்த்தராக தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தர் நினைத்தால் எந்த ராஜ்யங்களையும் அதமாக்க அவரால் முடியும், எந்த ராஜ்யங்களையும் எடுப்பித்து கட்ட அவரால் முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோமோ. இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி வருகின்ற தேர்தலுக்காக ஒருமனப்பட்டவர்களாய் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல ஆட்சியாளர்களை, தேசத்திற்கு நன்மையான காரியங்களை தரக்கூடிய ஆட்சி பொறுப்பிலே காணப்படக்கூடிய மக்களை ஆண்டவராக தேவன் உருவாக்கும்படிக்காக தேங்க்யூ மை ஃபாதர். மொழிக்காக, இனத்திற்காக, ஜாதிகளுக்காக, அநேக மதத்திற்கான ஆட்சிகளை உருவாக்காதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா மக்களையும் சமமாய் பாவிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் தேசத்திலே உருவாக்கி தரும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நிறைய பணங்கள், அநேகம் லஞ்சங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிதி நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் களைந்து போடக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் தேசத்திலே தர வேண்டும். சட்ட ஒழுங்குமுறைகள் எல்லாம் நேர்த்தியாக காணப்படக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் தேசத்திற்கு தர வேண்டும். வன்முறைகள், கலகங்கள், இன்னும் அநேக விதமான கொலைகள், வெறிகள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற எந்த காரியங்களும் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் தேசத்திலே தரும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து வரக்கூடிய தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி ஊக்கமான மனதோடு யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் தந்த அதிகாரங்களை பயன்படுத்தி ராஜாக்களை உருவாக்கி ராஜாக்களை தள்ளும் நல்ல தேவனே, உம்முடைய சித்தமான ராஜ்யம் எங்கள் இந்திய நாட்டிலே உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் என்று எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க உமக்கு சித்தமானது உம்முடைய கையினால் எங்கள் தேசத்திலே வாய்க்கப்படும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் எங்கள் தேசத்திற்கு தருவீராக. லஞ்சங்களை ஒழிக்கும், வன்முறைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நல்ல ஆட்சி பொறுப்பிலே காணப்படக்கூடிய மக்களை தேசத்திற்கு தர வேண்டும் என்று உம் நாமத்தினால் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்கள், கண்ணீர் சிந்தாது விவசாய பெருங்குடி மக்கள் வேதனையின் ஊடாக கடந்து போகாது இருக்கக்கூடிய அளவிற்காக நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் உருவாக்கி தருவீராக. அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகும் ஆட்சிகள் அல்ல, தேவையான நல்ல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆட்சி பொறுப்பிலே காணப்படக்கூடிய ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் நியமனம் பண்ணி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. வருகின்ற தேர்தலில் ஆண்டவருக்கு சித்தமான நல்ல ஆட்சி பொறுப்பை ஆண்டவராக தேவன் தேசத்திலே உருவாக்கி தந்து உமக்கு சித்தமானது இந்த தேசத்திலே காணப்படும்படியான இரக்கங்களை கர்த்தர் காண செய்ய வேண்டும் என்று உம் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா நன்மையான காரியங்களை உருவாக்கி தருகிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும், அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, எத்தனையோ நன்மையான காரியங்களை உம்முடைய கரங்களிலே நின்று நாங்கள் பெற்றது உண்டு சுவாமி. எங்களால் இயன்ற இந்த சொற்ப காணிக்கைகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு நாங்கள் படைக்கிறோம். இவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை. ஆமீன். எழுந்து நின்று பாடல் பாடப்படும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கையை படைக்கலாம்.
பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இரங்கும், இயேசுவே மனம் இரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இரங்கும், இயேசுவே மனம் இரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஜீவ ஒளி நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கத்தக்கதான
நல்ல ஒரு வேளையை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்கட்டும். மனப்பூர்வமாய் கொடுத்த ஒவ்வொருவரின் மேலும் உடைய பிரியம் பூர்ணமாய் விளங்கத்தக்கதான இரக்கங்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கொடுத்ததைப் போலவும் அதற்கு அதிகமாகவும் ஆண்டவராகிய தேவன் எங்கள் எல்லைகளிலே உடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையான காரியங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய சகல ஓட்டங்களிலும் தேவன் தம்முடைய அளவற்ற மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். பல விதமான காரியங்களை பற்றி, எச்சரிப்புகளை பற்றி, ஜாக்கிரதையாக நடக்கக்கூடிய தன்மைகளை பற்றி நாம் தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல கர்த்தராக தேவனுடைய வருகை சடுதியாய் வரக்கூடிய ஒன்று. நீங்களும் நானும் நினைத்து பாராதிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டிருக்கு? திருடன் வருகிற வண்ணமாகவே நான் உங்களை சந்திக்கும்படிக்காக வரப்போகின்றேன். அப்படி சந்திக்கும்படிக்காக வரக்கூடிய அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படியாய் பாதுகாக்கப்பட வேண்டும்? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளக்கூடியவன் பாக்கியவான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக ஒரு பரிபூர்ணம் நிறைந்த ஒரு அனுபவத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு மெய்யாகவே கட்டளையின் வடிவாக பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக வெளிப்பற்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், ஒருவேளை மற்ற மக்களுக்கு முன்பதாக நம்முடைய மானம் காணப்பட்டு நிர்வாண நிலைகளின் ஊடாக கடந்து போகும் மக்களாக விளங்குகிறதை பார்க்க முடியும். இதை விளக்க நிறைய விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மானம் காணப்படக்கூடிய நிலைன்னா அது எவ்வளவு கேவலமான ஒரு அனுபவம்னு பாருங்க. ஒரு கூட்டத்தின் நடுவில் திடீரென்று சொல்லி நம்முடைய வஸ்திரம் விலகுகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு தப்பான ஒரு காரியத்திற்குரிய ஒரு அறிகுறி நம்முடைய அந்த வஸ்திரத்தின் ஊடாக காணப்படுகிறது உண்டானால், அதை மற்ற மக்கள் கண்டு நம்மை பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் வெட்கி கூனி குறுகி போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். அதே மாதிரி தான் கர்த்தர் வரக்கூடிய அந்த நாளில் நாம் மெய்யாகவே வெட்கி கூனி குறுகி போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நீங்கள் விழிப்பாய் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல வஸ்திரத்தை பற்றி ஆண்டவராக தேவன் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த வஸ்திரம் உங்களை விட்டு விலகிவிடக்கூடாது, விலக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக கேவலமான ஒரு மக்களாக நீங்கள் காணப்பட்டு விடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றிலும் விழிப்பு நிறைந்த மக்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வஸ்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதம் பல நிலைகளை நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. வஸ்திரங்கள் விலகுகிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனுக்கு முன்பதாக அருவருப்பு நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் நினைவிலே கொள்ளப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். வஸ்திரம்னா எதை பற்றி ஆண்டவருடைய வேதம் திட்டமும் திருக்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 22வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், அதை கேளுங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே முதல் வஸ்திரம் என்கிறது எதை ஆண்டவராக தேவன் பேசுகிறார் அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாக தகுதி நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும்.
தேவன் தந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் தகுதியாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் முறைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை பலவீனமாய் காணப்படக்கூடிய நம்முடைய கரங்களில் கர்த்தராகிய தேவன் பலம் பொருந்தின ஒரு காரியத்தை தருகிறது உண்டானால் அதற்கேற்ற உடல் தகுதி நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இது எனக்கு ரொம்ப வெயிட்டாக ஒரு காணப்படக்கூடிய ஒன்று, இதை என்னால் சுமக்க முடியாத ஆண்டவர் என்று சொல்லி நீங்களும் நானும் பேசக்கூடாது. அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த காரியத்தை கனம் பொருந்தின ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய கரங்களிலே தருகிறது உண்டானால் அந்த கனமான காரியத்தை பெறக்கூடிய அளவிற்கு உங்கள் தகுதியை கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு தகுதி, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தகுதி. ஒரு வரத்தை பெறுகிறது உண்டானால் அதற்கேற்ற ஒரு தகுதி, ஒரு வல்லமையை பெறுகிறது உண்டானால் அதற்கேற்ற ஒரு தகுதி. அந்த வரங்களை பற்றி அறிவே இல்லாமல் தகுதி இல்லாத ஒரு மனிதனாக நான் அந்த வரத்தை பெறுகிறது உண்டானால் அந்த வரத்தினால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தராகிய தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த வரங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தகுதினா எதை ஆண்டவர் சொல்கின்றார்? வரங்களை பற்றி தான் அறிவாகிய தகுதி நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஒரு கம்ப்யூட்டர் நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த கம்ப்யூட்டரை அறிய ஆரம்பித்தால்தான் அது அந்த கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும். மற்றபடி நம்ம என்ன செய்வோம், ஒரு கம்ப்யூட்டர் நம்முடைய கரங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது உண்டானால் எழுந்து காலையில் எழுந்து அந்த கம்ப்யூட்டர் முழுசும் அப்படி அநேக விதமான துணியை வைத்து நாம் துடைத்து வைத்து விட்டு திரும்ப கொண்டு இது அந்த உள்ள கூட நம்ம லாக் பண்ணி வச்சிருவோம். இதான் நமக்கு செய்ய தெரியும். ஆனால் ஒரு தகுதியான ஒரு மனுஷனுடைய கரங்களில் இந்த கம்ப்யூட்டரானது கொடுக்கப்படுகிறது உண்டானால் அவன் அந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தி எத்தனையோ விதமான காரியங்களை செயல்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். அப்ப தேவன் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தகுதி உடைய ஒரு மக்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை நம்பி ஜெபம் பண்ணக்கூடிய காரியத்தை தந்திருக்கிறாரு, ஊழியம் பார்க்கக்கூடிய காரியத்தை தந்திருக்கிறாரு, மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய அநேக விதமான வழிமுறைகளை கர்த்தராகிய தேவன் கற்பித்து தந்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கி இருக்கின்றார். அநேக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக, அநேக மக்களுக்கு அநேகம் விதமான நொறுங்குண்ட ஆவி உள்ள ஒரு மக்களுக்கு அநேகம் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மக்களாக தேவன் இந்த உலகத்திலே உங்களை என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்ப இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இவைகளை பயன்படுத்தும் தகுதியின் அடிப்படையில் நாம் அறிய ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஈல்டிங்கை தரக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும். உதாரணமாக ஆண்டவராகிய தேவன் இந்த 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் 1 தாலந்தையும் ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்தார். 5 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் அந்த தாலந்தை பெற்ற மாத்திரத்தில் சும்மா இருக்கல. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தகுதியை பெருக்கிக் கொண்டு 5 தாலந்து சொன்னால் ஏறக்குறைய 5 தாலந்து என்கிறது அதாவது எத்தனை தொகை என்று சொன்னால் ஏறக்குறைய லட்சக்கணக்கான ஒரு 50 லட்சம் அதாவது நியர் டு 1 crore, அது 1 கோடி ரூபாய்க்கு சமமான அந்த ரூபாய் அவனுடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த தொகையை பயன்படுத்தின அவன் 2 மடங்காய் அவைகள் யாவற்றையும் பெருக்கமாக காணக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சான். தன்னுடைய தகுதியை பெருக்கி இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் 2 மடங்காக உருவாக்க முடியும். தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பிச்சான். இந்த புத்திசாலித்தனத்துக்கு பேர் என்ன சொல்கிறேன், தகுதியை பெருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவராக தேவனை இந்த ஜெபத்தினுடைய காரியங்களை என்னுடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். இந்த ஜெபத்தை கர்த்தராக தேவன் என்னுடைய கரங்களிலே நின்று எடுக்கிறார் என்று சொன்னால் நான் தகுதி இழந்து போயிட்டேன் அர்த்தம். இந்த ஜெபத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உன்னுடைய கரங்களிலே கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் என் தகுதியை நான் பெருக்கி இருக்கிறேன் என்று சொல்லி பொருள். நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய கரங்களிலே நின்று பிடுங்கப்படுகிறது உண்டானால் அதற்கேற்ற தகுதியை நான் இழந்து போய்விட்டேன் என்று அர்த்தம். அதை காட்டிலும் மிஞ்சின அனுபவங்களை தேவன் நம்முடைய கரங்களிலே தருகிறார் என்று சொன்னால் இந்த தகுதியின் அடிப்படையிலே நான் வளர ஆரம்பித்திருக்கிறேன் என்று சொல்லி பொருள். அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தகுதியின் நிலையை இழக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பதாக அருவருப்பான ஒரு காரியமாய் காணப்படக்கூடியதாக விளங்குகிறது. இந்த மனுஷனை ராஜாவினுடைய கண்கள் பார்க்கிறது. தகுதியற்ற ஒரு மனிதனாய் அந்த விருந்தின் ஊடாக கடந்து போகின்றார். அந்த இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா வாசல் வழியாய் பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷனுக்கும் அந்த திருமண வீட்டுக்குரிய ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. எல்லா விதமான மக்களும் பொதுவாக அநேக விதமான மக்கள் அதாவது இந்த கல்யாணத்துக்குரிய இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுவாங்க. சில பேர் போடாது இருக்கக்கூடிய
மக்கள் இருக்கிறது உண்டானால் வரக்கூடிய நேரத்தில், இப்போ நம்ம ஐக்கியத்தில் வரக்கூடிய நேரத்தில் இங்கே வந்த பிறகு தான் நமக்கு அநேக விதமான யோசனைகள் வரும். நோட் எடுத்து பைபிள் எடுத்து ஆனால் பேனா எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டனே அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஸோ அதே மாதிரி அதான் பேங்க்குக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த விதமான யோசனை வருகிறதை பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளை தட்டி, ஐயா உங்களுடைய அந்த பேனாவை எழுதி முடிச்சுட்டு என்னுடைய கரங்களை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறது வழக்கம். உடனே அவர் பார்த்து நாக்கப்படுகிறப்ப நம்மளை பார்த்து கேட்பார், ஐயா பேங்க்குக்கு வந்திருக்கிற ஒரு பேனா எடுத்துட்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு இல்லை அவனுக்கு அப்படின்னு கேட்பார். இப்படி பல நிலைகளை நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி ஆண்டவராக தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஒரு தகுதியான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். இப்ப இந்த கல்யாண அந்த வீட்டுக்குள்ளாக போகக்கூடிய மனுஷன், இந்த ராஜா எப்படி கூப்பிடுகிறார் பாருங்கள். அநேக மக்களை ராஜா தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அழைப்பிக்க ஆரம்பிக்கின்றார். எல்லா மக்களும் தகுதியாக காணப்படக்கூடிய மக்கள் வருகிறது உண்டான வீட்டிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே அநேக விதமான வஸ்திரங்களை வாங்கி கொண்டு வருகிறது வழக்கம், வஸ்திரங்களை போட்டு வருகிறது வழக்கம். ஆனா ரோட்ல ஓரத்தில் நிற்கக்கூடிய நிறைய ஜனங்களையும் இந்த ராஜா அழைப்பிக்க ஆரம்பிக்கின்றார். ரோட்ல இருக்கக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் கல்யாண ட்ரெஸ் போட்டு நிற்பாங்களான்னு சொன்னா இல்லை. எல்லா விதமான மக்களும் ஆடை ஆபரணங்கள் யாவற்றையும் அணிந்து கொண்டு பார்களான்னு சொன்னா இல்லை. இப்படி அணியாதிருக்கக்கூடிய மக்களுக்கு வாசல்ல முன்னால ஒரு மனிதனை அந்த ராஜா நிறுத்தி வைத்திருப்பார். அந்த இஸ்ரவேல் நாட்டுடைய வழக்கம் அப்படித்தான். இந்த கல்யாண வஸ்திரம் போடாதிருக்கக்கூடிய மனிதன் யார் உண்டோ அவனுடைய கரங்களிலே இந்த வஸ்திரத்தை கொடுத்து நீ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள வாப்பான்னு சொல்லுவார். ஏன்னா தகுதி இல்லாமல் யாரும் திருமண வஸ்திரத்திற்குள் வரக்கூடாது. இப்போ நம்மளால என்ன செஞ்சிருக்கிறோம் பாருங்க, கல்யாண விருந்துன்னு சொன்ன மாத்திரத்தில் ஏதோ ஒரு சுவர் ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டு, இந்த வாசல் வழியாக கூட உள்ள வரல, சுவர் ஏறி குதிச்சு ஓடி வந்துட்டு வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, தேவன் தரக்கூடிய ஒரு காரியத்தை பெற வேண்டும் என்றால் தகுதியான வழியின் மூலமாய் கடந்து வர வேண்டும். தகுதியை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். 2 தகுதி நம்முடைய வாழ்க்கையில வரணும் பாருங்க. தகுதியான வழியின் ஊடாக நீ உள்ள வரணும். தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தகுதியாக நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த ராஜா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை அந்த தகுதியின் அடிப்படையில் அவன் பெறக்கூடியவனாகவும் காணப்படல. ஒன்று, அந்த வஸ்திரத்தை பற்றி அவன் அக்கறை கொள்ளக்கூடியவனாகவும் இல்லை. அவன் அந்த தேசத்தினுடைய ஒரு மனுஷன் தான். அவனுக்கு இந்த ஒரு காரியம் நல்ல முறையில் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். திருமண வீட்டுக்குள்ளாக போகிறது உண்டானால் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் யாரும் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்பது அந்த மனுஷனுக்கு தெரிய ஆரம்பித்திருந்தாலும் இந்த மனிதன் அவைகளை பற்றி அக்கறையே படாமல் தைரியமாய் புறவாசல் வழியாக ஏறி குதித்து உள்ளே திருமணத்தின் ஊடாக கடந்து வந்தான். இப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது 2 தகுதியினுடைய இழப்பு. 3வது ஒரு துணிகரமான ஒரு நிலை. அவனுக்கு அந்த அறிவு இருக்கு, அவனுக்கு அந்த காரியம் தெரியும். அந்த நாட்டிலே சார்ந்திருக்கக்கூடிய பிரஜை, அவனுக்கு தெரியும் ஒரு திருமண வீட்டுக்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால் அந்த திருமண வஸ்திரம் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது என்கிறது அவன் அறிய ஆரம்பித்தாலும் கூட தைரியமாய் உள்ளே அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகும்படி தன் நிலைகளை ஆண்டவருக்கு முன்பதாக தைரியமாய் துணிகரமாய் ஆசரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கல்யாண வஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதியின் நிலைகளை பற்றி நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களுக்கு நீங்கள் என்ன தகுதி உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி இருக்கிறீங்க. உங்க கையில எத்தனையோ விதமான பொறுப்புகளை ஆண்டவராக தேவன் தந்திருக்கின்றார். வேத வசனங்களை உங்க கையில தான் கர்த்தராக தேவன் தந்திருக்கின்றார். வேத வசனத்தின் அநேகம் காரியங்களை ஆண்டவராக தேவன் நம்பி உங்களுடைய கரங்களுக்குள்ளாக மெய்யாகவே தந்திருக்கின்றார். ஊழியங்களை தந்திருந்தார். அநேகம் ஜபிக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய கரங்களிலே கர்த்தராக தேவன் தர ஆரம்பித்திருந்தார். இத்தனை காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கான தகுதியை நீங்கள் வளர்த்தது உண்டா என்று பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா கல்யாண வஸ்திரத்தை நாம் இழந்த ஒரு மக்களாய் நிர்வாணம் காணப்படத்தக்கதாக தேவனை அந்த சந்திக்கக்கூடிய அந்த நாளில் வெட்கப்படக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தகுதியின் அடிப்படையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த காரியத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெற என் வாழ்க்கையிலே என்ன தகுதி இருக்கிறது, இதை கர்த்தருடைய கரங்களிலே நம்பி தந்திருக்கின்றார், இதை நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் என் தகுதியை நான் எப்படி பெருக்க வேண்டியது அவசியம். இந்த ஞானமும் இந்த உணர்வும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அந்த கர்த்தராக தேவனுடைய மகிமையான காரியத்திற்குள்ளாக பிரவேசிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. 2வது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 2வது ஒரு வஸ்திரத்தை பற்றி சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது அதிகாரம் அதில் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒளியை வஸ்திரமாய் தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறேன்,
கர்த்தர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறது மாதிரி நாமும் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நாமும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒளியின் பிள்ளைகளாக்கப்படக்கூடிய சகல நிலைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவனுடைய அழைப்பை ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஒளியினுடைய வஸ்திரம் அப்படின்னா எதை ஆண்டவருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும், கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னா, முதல் அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளியினிடத்திலே சேரும்படியாய் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அப்படின்னா ஒளியினிடத்திலே நான் சேர வேண்டும் என்றால் எனக்குள் காணப்படும் எல்லா இருளான காரியங்களை அப்புறமாக்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு மறைவாக காணப்படக்கூடிய நிலையிலும் ஒரு சின்ன ஒரு இருள் இருக்கிறது உண்டானால் ஒளி நிறைந்த அந்த நாட்டின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகாது. ஒளி நிறைந்த அந்த இடத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் என்னுடைய சிந்தனையில் கூட, என்னுடைய பேச்சில் கூட, என்னுடைய பார்வையில் கூட, என்னுடைய நோக்கங்களில் கூட சின்ன ஒரு இருள் நிறைந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இருள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாத்தானுடைய ஏதாவது ஒரு வித்துக்கு பெயர் இருள் நிறைந்த ஒரு காரியம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு சின்ன ஒரு மாறாட்டமான ஒரு நிலை, சின்ன ஒரு மாற்று கருத்தான ஒரு காரியம், தேவனோடு கூட சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில ஒத்து போக முடியல. கர்த்தராக தேவன் இந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில விரும்புகின்றார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்ய என்னால் முடியல. நான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்றாலும் இந்த உலகம் என்னுடைய வாழ்க்கையை மெய்யாகவே தட்டக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். உலகத்தை ஜெயிக்க என்னால் முடியல, உலகத்துக்குரிய காரியங்களை மேற்கொள்ள என்னால் முடியல. அதுக்கு பெயரை என்ன சொல்கின்றார்? அந்த இடம் ஒரு இருளான ஒரு பகுதியாய் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. சில பேர் வெளியரங்கமான வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவாங்க. பரிசுத்தமான ஒரு மக்களை போல தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலைமைகள்ல ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களை போல சத்தமா ஜெபம் பண்றது, சத்தமா ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை மற்ற மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கக்கூடிய தன்மை, பாடல் பாடும் பொழுது பயங்கரமான சத்தம், அதாவது கட்டடமே இடிந்து விழக்கூடிய அளவுக்கு கரங்களை தட்டி பாடக்கூடிய அந்த நிலைகள். ஆனா உள்ளார்ந்த வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமற்றதாக இருக்கிறதை பார்க்க முடியும். அவங்களுடைய சிந்தனையில ஆண்டவராக தேவனுக்கு விரோதமான அநேக விதமான காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இருள் உன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலும் உன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நிலையிலே ஒரு சின்ன ஒரு இருட்டான ஒரு காரியம் காணப்படுகிறது உண்டானால் உன் அழைப்பை நீ இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்குகின்றாய். ஒளியினிடத்திலே சேரக்கூடிய அழைப்பை இழக்கும் ஒரு மனிதனாய், ஒளியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றாய். கரையாக காணப்படக்கூடிய எதுவும் தேவ ராஜ்யத்திலே சென்று பங்கடைகிறது இல்லை. ஏதாகிலும் ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நான் இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக கடந்து போன நல்ல ஒரு ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரருடைய அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சகோதரி அவங்க வந்து அந்த ஊழியக்காரரை அழைப்பித்து, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு விருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு அந்த அம்மாவுடைய வீடு தெரியாது. சபை போதகரையும் அந்த அம்மா வந்து அழைப்பிக்க ஆரம்பித்தாங்க. ஐயா போதகரையா, நீங்களும் வரணும், நீங்கள் 2 பேரும் என்னுடைய வீட்டுக்கு வந்து இன்றைக்கு நான் வைக்கக்கூடிய இந்த விருந்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அழைப்பிக்க ஆரம்பித்தாங்க. போதகர் ஐயா நல்லா அப்படி வெள்ளையேறு வந்திருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வெள்ளையாக வந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இருக்கின்றார். இந்த ஊழியக்காரர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து விட்டு 2 பேரும் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊழியக்காரர் வந்து கொஞ்சம் அந்த தடிமனான ஒரு மனுஷன் வச்சுக்கங்களேன். அவரை வச்சுட்டு ஒல்லியாக காணப்படக்கூடிய அந்த சபை போதகருக்கு வண்டியை வந்து ஓட்ட முடியல. அதாவது அவர் உட்காரக்கூடிய நேரத்தில் பேலன்ஸ் பண்ண முடியல. உடனே அந்த ஊழியக்காரரை பார்த்து அவர் சொன்னார், நீங்கள் இந்த வாகனத்தை இயக்குங்க ஐயா, நான் பின்னால் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். சரின்னு சொல்லி 2 பேரும் கடந்து போயிட்டாங்க. கடந்து போய் அந்த வீட்டுக்கு முன்னால் போய் நிறுத்தி விட்டு சபை போதகர் கீழே இறங்கிட்டார். ஊழியக்காரரும் கீழே இறங்கி வண்டியை ஸ்டாண்ட் போட்டு வருகிறதுக்கு முன்பதாக சாக்கடையிலே கிடக்கக்கூடிய ஒரு எருமை மாடு வேகமாய் ஓடி வந்து அந்த சபை போதகருடைய அங்கில ஒரு உரசிட்டு போயிடுச்சு. முழுசும் பார்த்தா அந்த அங்கி வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய ஒரு அங்கி சாக்கடையிலே புரண்டிருக்கக்கூடிய அந்த எருமை மாடு மேலே உரச ஆரம்பிச்சதுனால இந்த அங்கி முழுவதும் கண்ணகரேன்னு ஆகி போயிடுச்சு, கருப்பாக போயிடுச்சு.
இனி அவருக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முடியாது. எப்படி போகிறது? உடனே அந்த அம்மா இப்போ வந்து வாசலில் வண்டி நிற்கக்கூடிய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் வேகமாக ஓடி வராங்க அந்த அம்மா. ஐயா உள்ளே வாங்க, ஐயா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக இவர் தன்னுடைய அங்கே அந்த பக்கம் திருப்பி வைத்துக்கொண்டு, இல்லைம்மா அந்த ஊழியக்காரர்களை அழைத்துக்கொள்ள, ஏன்னா இந்த பக்கம் முழுவதும் கருப்பாக காணப்படக்கூடிய நிலையோடு கூட இருக்கக்கூடிய ஒன்று, சாக்கடையாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த பக்கத்தை திருப்பி கொண்டு நீங்கள் அந்த ஐயா நீங்கள் தான் கட்டாயம் வரணும், 2 பேரும் சேர்ந்து என்னுடைய வீட்டிலே இந்த விருந்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் மெய்யாகவே, அதாவது நீங்கள் சாப்பிட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி அந்த அம்மா வருந்தி அழைக்க ஆரம்பித்தார். உடனே ஊழியக்காரர் இந்த நிர்பந்தமான காரியத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். சபை போதகர் நல்ல விளைவிளைன்னு தான் வந்தார். ஆனால் திடீரென்று காணப்படக்கூடிய இந்த எரும மாடு மேலே உரசினதுனால அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படி பாழாக்கப்பட்டு போய்விட்டது. இனி இந்த ட்ரெஸ்ஸோடு கூட எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியும்? மேலெல்லாம் சாக்கடையாக எப்படி வீட்டுக்குள்ளே வர முடியும்? உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைலி எங்கள் வீட்டுக்காரர் பயன்படுத்தக்கூடிய அந்த லுங்கி எடுத்து கட்டிக்கொண்டு உள்ளே வாருங்கள் என்று அழைப்பிக்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெண்மையான வஸ்திரமாய் ஒளியின் வஸ்திரம், இந்த வஸ்திரத்துக்கு பேர் ஒளியின் வஸ்திரம். இந்த ஒளியின் வஸ்திரத்தில் ஒரு சின்ன ஒரு இருட்டு. இந்த சாத்தான் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் தருகிறது உண்டானால் நீங்களும் நானும் கண்டு அந்த காரியங்களை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிடும். ஒரு 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 பெரிய ஒரு பாவத்தை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு நிலைகளை பிசாசு உருவாக்குகிறது உண்டானால் நாம் அவரை இனம் காண ஆரம்பிச்சிடும். இது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இதை செய்ய தூண்டுகிறது பிசாசு, உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் சாத்தான் செய்கிறது என்ன? ஒரு சின்ன ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதை உங்களாலும் என்னாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பலூன் மாதிரி. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரினோடு கூட ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு பலூன் மாதிரி. இந்த பலூனிலே காணப்படக்கூடிய காற்றை வெளியாக்க நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவன் என்னை பார்த்து கேட்டார். உடனே அந்த பலூனை கட்டியிருக்கக்கூடிய அந்த நூலை கட்டிட்டம் அந்த நூலை நம்ம வந்து கழட்டு விழுகிறது உண்டானால் எல்லா காற்றும் வெளியாக்கப்பட்டு விடும். வேற வழி, இந்த பலூனை உடைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த காற்றெல்லாம் வெளியாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக கர்த்தராகிய தேவன் சொன்னார், இதெல்லாம் செய்யாம எளிதாக இந்த பலூனை காணப்படக்கூடிய காற்றை வெளியாக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஒரே ஒரு ஊசியை கொண்டு ஒரு துவாரம் போட்டாலே போதும், எல்லா காற்றும் வெளியாக்கப்படுகிறதை பார்த்து விடுவாய். இதே மாதிரி தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பெரிய பாவம் தான் பாவம் என்று சொல்லி அவனுடைய கண்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் சின்ன பாவத்தை சாத்தான் தூண்டி அவனுக்குள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை இழக்கும்படி சாத்தான் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் என்று கர்த்தர் பேசினார். இது எவ்வளவு பெரிய உண்மையான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு சின்ன ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால், ஒரு சிந்தனையில் ஒரு சின்ன ஒரு மாறாட்டம், பார்வையில் ஒரு சின்ன ஒரு மாறாட்டம், நம்முடைய பேச்சில் ஒரு சின்ன ஒரே ஒரு தேவன் விரும்பாத ஒரு காரியம், இவைகள் கூட உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை சீர்கட பண்ணக்கூடியதாய் விளங்குகிறதுனால ஒளியின் வஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒளியின் அழைப்பை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் நீங்கள் அந்த அழைப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்பி ஒளியின் ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையில் தேவன் இந்த அழைப்பை ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களிலும் தந்திருக்கின்றார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன ஒரு குற்றத்தை செய்கிறதுனால இவ்வளோ பெரிய ஒரு அழைப்பாகிய இந்த ஒளியின் வஸ்திரத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் நாம் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளியின் வஸ்திரத்தை பற்றி மற்றும் ஒரு வார்த்தை விதமாய் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 12:3 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கர்த்தருடைய வேதம் 2வது ஒரு காரியத்தை என்ன விதமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறது. தேவன் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தேவன் விரும்பக்கூடிய ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவனை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக உருமாற்றம் அடைய செய்யக்கூடியதாய் விளங்குகிறது. ஆவிக்குரிய ஞானம் பெற்ற ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். தானியேல் தன்னுடைய காலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி விளக்கத்தை அறிவிக்கக்கூடிய ஞானம் விளங்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார் தானியேல் தீர்க்கதரிசி. தன்னுடைய வாழ்க்கையிலே நேபுகாத் நேச்சாருடைய அழைப்பின் பேரிலே கடந்து போன அந்த தானியேல் தீர்க்கதரிசி தான் கண்ட அந்த பெரிய ஒரு சொப்பனத்தை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கின்றார். அவனுக்கு பின்பதாக வரக்கூடிய அரசன் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே அவருக்கு முன்பதாக தோன்றியிருக்கக்கூடிய அந்த கை உறுப்புகள் எழுதக்கூடிய இந்த எழுத்தை வாசிக்கும்படிக்காய் தானியேலை அழைப்பிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சகலத்தையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் காணப்பட்ட தானியேல். இந்த மாதிரி ஆவிக்குரிய நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரசங்கம் கேட்கக்கூடிய ஒரு மக்களாய் மட்டுமல்ல, நீங்கள் மற்ற மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்ற ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். தேவனுக்குரிய விஷயத்துல ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உரிமை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளினால் எப்படி இருக்க வேண்டும், சும்மா சபைக்கு வர வேண்டும், சொல்லப்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதன் பின்பதாக அந்த வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், வீட்டுக்கு போயிடணும். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய காரியங்களை நீயே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஞானம் பெற்றவனாய் விளங்குகிறது தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அழைப்பு. இந்த அழைப்பு ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஒரு அழைப்பு. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழைப்பை பயன்படுத்துகிறதே கிடையாது. இவைகளை பற்றி எந்த விதமான அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்க ஆரம்பிக்கிறதுனால, இவைகளை பற்றியதான எந்த விதமான புரிந்து கொள்ளுதலும் காணப்படாது இருக்கக்கூடிய காரணத்தின் நிமித்தமாக இவைகளின் ஊடாக கடந்து போகாமல் யாரோ பேசும் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நாம் திருப்தி அடைந்து எழுந்து போக ஆரம்பிச்சோம். கர்த்தர் சொல்லுகின்றார், நீயே அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தேவத்துவமான காரியங்களை நான் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்காய் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இப்போ உதாரணமாக, இப்போ என் மூலமாக கர்த்தராக தேவன் பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சில தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறேன் என்றால், என்னோடு கூட பேசக்கூடிய கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படின்னா, என்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றது மாதிரி என் கூட பேச ஆரம்பிப்பார். சில நேரத்தில் என்னுடைய புரிந்து கொள்ளுதலை போல உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இருக்காது. எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு சில அனுபவங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நான் பார்க்க முடியும். எனக்கு சில விஷயத்தை தான் புரிந்து கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் விளங்க முடியும். பல விஷயங்கள் எனக்கு மெய்யாகவே அரிதாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறதை பார்க்க முடியும். உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இப்போ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி இந்த நமக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே யார் யாருக்கெல்லாம் தெளிவு உண்டோ அவர்களுக்கு அந்த காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதை பார்க்க முடியும். மியூசிக்கை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு வச்சுங்களேன். இப்போ நம்முடைய அருமையான தம்பி முன்பதாக வந்து, நான் உங்களுக்கு முன்பதாக காபி என்கின்ற ராகத்தை பற்றி நான் பேச போகிறேன்னு சொல்ல வச்சுக்க. நமக்கு தெரிஞ்சதான் காபி தான் தெரியும், காபி தெரியாது, அந்த ராகம் தெரியாது. அவர் பேச 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 நாம் அதை பற்றி யோசிக்க முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் திணற ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு மனிதன் முன்பதாக வருகின்றான். நான் ராக்கெட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான ப்ரொப்பலண்ட் யாவற்றையும் பற்றி நான் பேச போகின்றேன். அதில் என்னென்ன விதமான எரிபொருள்கள் யாவற்றையும் நிரப்ப போகிறாங்க, அதில் வந்து லிக்விஃபையிங், அதாவது ஹைட்ரஜன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு காரியத்தை பற்றி எப்படி நிரப்புவார்கள், என்ன காரியத்தை செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன விதமான எரிபொருள் உருவாக்கப்பட வேண்டும், ரெண்டாவது ஸ்டேஜுக்கு என்ன விதமான எரிபொருள் உருவாக்கப்பட வேண்டும், இப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது கொட்டாவி தன்னாலே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சில காரியத்தை விளங்கிக் கொள்ள என்னால் முடியும், பல விஷயத்தை விளங்கிக் கொள்ள என்னால் முடியாது. இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், உனக்கு ஏற்ற மாதிரி நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ அவனுக்கேற்ற காரியங்களை நீ மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் சில விஷயம் தான் உனக்கு புரியும். பல விஷயம் உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறதை பார்ப்பாய். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல ஞானவானாய் நீ காணப்பட ஆரம்பித்தால் தேவன் பேசும் குரலை உன்னுடைய வாழ்க்கையிலே நீயே அறிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இது தேவன் தந்திருக்கக்கூடிய உரிமை, தேவனுடைய சுதந்திர வீதம். இது எல்லா மனிதனுக்கும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய ஒரு உரிமை. இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒளியின் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய், ஒளியின் சுதந்திர வீதத்திலே சென்று பங்கடையக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்க முடியும். நான் இப்போ உங்க கூட நான் அநேக விதமான லாங்குவேஜில் நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு தமிழ் ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, தமிழில் நான் பேசக்கூடிய எல்லா விதமான வார்த்தைகளையும் விளங்கிக் கொள்ள உங்களால் முடியும். சில பேருக்கு ஆங்கிலங்கள் அத்துப்படி, ஆங்கில மொழி அத்துப்படி. இப்போ நான் உங்களுக்கு முன்பதாக சைனீஸ் லாங்குவேஜ் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சைனீஸில் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி, ஜாப்பனீஸை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன், அல்லது மற்ற ஏதாகிலும் ஒரு மொழியை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே தெரியாது.
அரபு மொழியை பற்றி நான் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த மொழியை நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அடித்து கடித்து துப்புறது மாதிரி இருக்கு அந்த மொழி. அந்த மாதிரி சத்தத்தோடு கூட அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்கும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தார், பயங்கரமாக திட்டுறார் போல இருக்கிறது என்று சொல்லி நம்ம நினைப்போம். அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு, ஆனால் அந்த கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை அப்படியே அடிக்கிற மாதிரி ஓங்கி அரைகிற மாதிரி நமக்கு முன்பாக பேசப்படுகிறதை பார்க்க முடியும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அறியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசினால் அதை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் அறிவுக்கு ஏற்ற அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் பேச வேண்டும் என்று விரும்புகின்றார். இது தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. இந்த உரிமையை நான் பெறுகிறதா ஒளியிலே நான் சுதந்திரத்தை பெறக்கூடிய ஒரு வழி என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஒளியின் வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை நான் கரைப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேத வாக்கியம் சொல்கிறதை போல, ஒன்று, என் அழைப்பிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். 2, ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஞானம் பெற்ற ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த 2 காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் வெளிச்சத்தின் வஸ்திரத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி பொருள். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 19வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. 2 நீதியை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார். பரிசுத்தவான்களுடைய நீதி, அதில் 2 விதமான நீதி. ஒன்று என் வாழ்க்கையிலே நான் சம்பாதிக்கக்கூடிய நீதியின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவானாக நான் நினைவு கூறப்படுகின்றேன். 2வது காரியம், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படக்கூடிய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நீதியை நான் தரித்துக் கொள்கிறதுனால தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரம் உள்ளவனாய் நான் நினைவு கூறப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் நீதிமான்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த ஆரம்பித்தால் அந்த நீதியை ஆண்டவராகிய தேவன் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரமுள்ள ஒரு நீதியாக நினைவு கூற ஆரம்பிக்கின்றார். மெல்லிய வஸ்திரமாக இந்த நீதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். தாவீது கோலியாத்துடைய சம்பவத்திலே தாவீதனுடைய நீதியை பற்றி நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த நீதியை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையிலே அறிவுபூர்வமாய் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய அளவிற்காக இவைகளை நான் மெய்யாகவே ஆசரிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு முறையும் இந்த தாவீது கோலியாத்துடைய சம்பவத்தை சொல்லும் போது ஏதோ ஒரு புது சம்பவத்தை சொல்வார் போல அப்படி நம்ம நினைத்து கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாற்றப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் அந்த நீதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பவுலினுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொண்ட அநேக விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றமடைய வேண்டியது அவசியம். அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள், அவர் வாங்கின அநேக விதமான அடிகள், அநேக விதமான மக்களால் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலை, அவருடைய கரங்களிலே இருந்து அநேக விதமான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, ஒன்று குறைய 40 அடியாக எத்தனை முறை வாங்கியிருக்கக்கூடிய அந்த அடிகள், இப்படி பல விதமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். இதை நான் இன்னைக்கு வரைக்கும் எப்படி நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாகவே வாசிக்கிறேனே தவிர அதை நான் என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக மாற்றுகிறது கிடையாது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுவாங்க, எப்ப அவர்களுடைய நீதி எனக்கு வஸ்திரமாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த வசனங்களை நான் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாற்ற வேண்டியது அவசியம். ஒரு அவயவமாய் நான் மாற்ற வேண்டியது அவசியம். ஒரு அவயவத்தை நான் பயன்படுத்தாமல் ஒரு நாளிலும் நான் என்னுடைய வாழ்க்கையில வெறுமனே இருக்க மாட்டேன். கட்டாயம் அந்த அவயவத்தை ஏதாகிலும் ஒரு காரியத்திற்காக நான் பயன்படுத்துகிறது வழக்கம். இதே மாதிரி தான் கர்த்தருடைய வசனங்களை என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நான் மாறப்பட ஆரம்பித்தால், இந்த வசனங்களை எல்லா நேரத்திலும் பயன்படுத்தும் ஒரு மனிதனாய் மாற்றமடைய ஆரம்பித்து விடுகிறேன். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் பைபிள்ல தான் இருக்கிறதை தவிர நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இந்த வசனங்கள் ஒருவேளை நம்முடைய கரங்களில் நின்று திருடப்படுகிறது உண்டானால், இனி வசனமே கிடைக்காது இருக்கக்கூடிய பஞ்சகாலம் வரக்கூடிய அந்த காலங்களாக இருக்கிறது உண்டானால், இந்த வசனங்களை நீங்களும் நானும் அறியக்கூடிய அறிவுள்ள ஒரு மக்களாக இருக்கிறது எப்படி? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இந்த ஒரு காரியம் சொல்லப்படுகிற எனக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் மறந்து போயிட்டேன். கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் ஞாபகம் வைத்திருந்தேன். இப்போ அவைகள் எல்லாமே என்னை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு நிலைகளை பற்றி கர்த்தராக தேவன் பேசியிருக்க எனக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் விட்டுட்டு போயிட்டேன். அந்த வசனங்களை நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும், கேட்க ஆரம்பித்திருந்தாலும், கேட்கக்கூடிய காரியங்களை மறக்கக்கூடிய மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஒளியின் வஸ்திரங்களை தரிப்பித்துக் கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆக.
அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே, என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான பங்காகவே, அல்லது என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாகவே இந்த வசனங்களை நான் மாற பண்ண வேண்டியது அவசியம். இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் கட்டப்பட ஆரம்பித்தால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையோடு கூட ஒத்து பார்க்க ஆரம்பிக்கின்றேன். ஒவ்வொரு காரியத்தை நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலர் நிற்கிறது உண்டானால் என்ன காரியத்தை செஞ்சிருப்பார்? நான் செய்யக்கூடிய அந்த பணி, அதாவது அந்த பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இதே இடத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நின்றிருந்தால் இந்த இடத்தில் அவர் என்ன வார்த்தையை பேசியிருப்பார்? நான் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை நமக்கு எதிராக அநேக விதமான காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில், போராட்டங்கள் வரக்கூடிய நேரத்தில், இனி இந்த உலகத்திலே வாழுகிறது முடியாது என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அந்த இடத்தில் உடனே நான் ஆண்டவராக தேவனை அந்த ஸ்பாட்ல வச்சு யோசிச்சு பார்க்கணும். இந்த நிலையில் கர்த்தராக இயேசு இருந்தால் அவர் இந்த காரியத்திற்கு என்ன தீர்வை எடுத்திருப்பார்? இப்படி நான் யோசிச்சு பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய வசனங்களை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாற பண்ண ஆரம்பித்தால்தான் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒளியின் வஸ்திரத்தை தரிப்பிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன். மட்டுமல்லாமல் மெல்லிய வஸ்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த பங்கையும் பாக்கியத்தையும் பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்போ வசனத்தை எங்கோ இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இல்லை. பைபிளை திறந்தா தான் வசனம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலும் வசனத்தை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் வசனத்தினுடைய காரியங்களை நான் அறிய வேண்டும். நான் சும்மா உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் கூட பைபிளை திறந்தா தான் அந்த வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் அப்படி இல்லை. எல்லா நேரத்திலும் இந்த வசனமும் நானும் ஒன்றாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த நீதி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது நீதி என்ன அப்படின்னா, நான் தேவனுக்குள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீதியாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. முதல்ல வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய பரிசுத்தவான்களின் நீதி. இரண்டாவது, என் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் செய்யப்பட்ட ஒவ்வொரு கிரியைகளும் என் வாழ்க்கையினுடைய நீதியாக கர்த்தராக தேவனால் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்குள் நீங்கள் செய்த கிரியைகள் எத்தனை? உண்மையிலேயே ஆண்டவராக தேவனுக்கு பயந்து மற்றவங்க சொன்னாங்கிறதுக்காகலாம் கிடையாது. நீங்களே கர்த்தராக தேவனுக்கென்று செய்த கிரியைகள் எத்தனை இருக்கும்? சுமார் ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சா கர்த்தருக்கு நீங்க என்னென்ன காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க? ஒருவேளை கர்த்தராக தேவன் இந்த நேரத்தில் திடீரென்று இங்கே வந்து நீ எனக்காக என்னப்பா செஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களால என்ன விதமான காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. உபவாச நாள்ல ஒரு 2 இட்லி நம்ம சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருப்போம். அது கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி போய் பதில் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் கண்ணை திறந்து நம்ம வேடிக்கை பார்த்துருப்போம். இதை போய் நம்ம கர்த்தருக்கு முன்னால் சொல்ல முடியுமா? ஜெப நேரத்தில் நம்ம வந்து இந்த இடத்தை விட்டு நம்ம எழுந்து நம்ம வெளியே போயிருப்போம். இதை கர்த்தருக்கு முன்னால் போய் சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குறா, நீ எனக்காக என்னப்பா செஞ்சிருக்க? நான் உனக்காக இத்தனை விதமான காரியத்தை தந்திருக்கிறேன், வல்லமையை தந்திருக்கிறேன், கிருபையை தந்திருக்கேன், என்னுடைய ரத்தத்தையே முழுவதுமாக நான் செஞ்சிருக்கிறேன், நீ எனக்காக என்ன காரியத்தை செஞ்சிருக்கிற அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்டார்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன காரியத்தை சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவ்வளவு சிறுசியா வேலை பார்த்து ஊதியத்தின் மேல் ஊதிய உயர்வுகளை நான் பெற ஆரம்பிச்சேன்னு போய் சொல்ல முடியுமா? கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்வார் யோசிச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தருக்கென்று என்ன காரியத்தை செய்ய ஆரம்பித்திருந்தால் மட்டும்தான் அவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நீதியாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கென்று என்ன நல்ல கிரியை செஞ்சிருக்கிறீங்க? கர்த்தருக்கென்று என்ன காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம்? இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்கணும். இந்த உலகத்திலே தேவன் தந்த இந்த ஜீவனை வைத்துக்கொண்டு இத்தனை நாள் நான் கர்த்தருக்கென்று என்ன காரியத்தை செஞ்சிருக்கிறேன்? கர்த்தர் விரும்பக்கூடிய எந்த விதமான காரியத்தை நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்குறேன்? இந்த கேள்வியை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கேட்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒளியின் அந்த மக்களாக, ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக, நீதி பரிசுத்தவான்களுடைய நீதியாக காணப்படக்கூடிய அந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்துச்ச உடனே ஒரு கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? ஆண்டவராக தேவனுக்கென்று இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இனி நான் என்ன காரியத்தை செய்யணும்? இனி எதை நோக்கி நான் கடந்து போகணும்? இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யவில்லை என்று சொன்னால் இனியாகிலும் கிரியைகளை நடப்பித்து தேவனுக்கு முன்பதாக நிற்க நான் பாத்திரவானாக எண்ணப்பட வேண்டும். இந்த நீதி ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மெல்லிய வஸ்திரமாகிய நீதி. இந்த நீதியை நான் கரைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நீதியை பற்றி நான் அக்கறையே படாதிருக்கிறது உண்டானால் ஆண்டவருடைய நாளிலே நீங்களும் நானும் நிர்வாணமாய் காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுவோம்.
நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? வெளிப்படுத்துகிற விசேஷத்துல 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த வெண் வஸ்திரம் எதற்கு அடையாளம் அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாய் விளங்க வேண்டியது அவசியம். அடுத்த ஒரு கேள்வியை கேளுங்க. இன்றைக்கு எத்தனை விஷயத்தில் நான் தோத்து போயிருக்கிறேன்? எத்தனை விஷயத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன்? சாத்தானை எத்தனை விஷயத்தில் நான் மேற்கொண்டிருக்கிறேன்? உலகத்தை எத்தனை விஷயத்தில் நான் மெய்யாகவே ஜெயிக்கக்கூடியவனாய் விளங்கினேன்? என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பல சிந்தனைகளில், என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பல போராட்டங்களில் எத்தனை போராட்டங்களில் நான் ஜெயித்திருக்கிறேன்? எத்தனை போராட்டங்களில் நான் தோல்வியின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன்? இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தேவன் நம்மை நம்பி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்முடைய கரங்களிலே கர்த்தராக தேவன் தந்திருக்கின்றார். கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேலெல்லாம் ஊற்றப்பட்டதோ, கொஞ்சம் பாருங்களேன், பைபிளை பாருங்களேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், யார் யார் மேலெல்லாம் இந்த அபிஷேகம் தொட்டதோ அத்தனை பேரும் யுத்தத்திலே ஜெயபலமாய் விளங்க ஆரம்பிச்சார். யுத்தத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு விஷயத்திலும் தோற்று போறவர்களைப் போல உங்களாலும் எல்லாரும் பார்க்க முடியாது. யார் யார் மேலெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் வந்ததோ, ஒரு சிம்சோன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் வந்தது, ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு கிதியோனின் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் மெய்யாகவே ஊற்றப்பட ஆரம்பித்தது. அங்கு காணப்படக்கூடிய மீதியானிய ஜனங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் ஓட ஓட துரத்தி அந்த ஜனங்கள் யாவரையும் கடைசி வரைக்கும் தீர மொழியடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் எப்தாவின் மேல் ஆண்டவராக தேவனுடைய ஆவி நிறைவு வந்த மாத்திரத்திலே அம்மோன் புத்திரர்கள் அத்தனை விதமான மக்களை நிர்மூலமாக்கி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அவர்களுடைய காரியங்கள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாய் விளங்க ஆரம்பித்தார். இன்னும் எத்தனை பேரை சொல்ல முடியும்? எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னும் அநேக விதமான ராஜாக்கள் யாவரும் கர்த்தராக தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட மாத்திரத்தில் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்களும் நானும் புலம்பும்படிக்காக, அழும்படிக்காக, தோற்று போகும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறோம் என்பதை முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பிரச்சனை வரட்டும், எந்த ரூபத்தில் வேணாலும் வரட்டும், எந்த ஆயுதங்களை தரித்துக் கொண்டதாக கடந்து வரட்டும், எத்தனை விதமான போராட்டங்களை நமக்கு முன்பதாக உருவாக்க ஆரம்பித்தாலும் நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்கிற இந்த நினைவுதான் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக காணப்படக்கூடிய வெண் வஸ்திரம். இந்த வெண் வஸ்திரம் எப்படிப்பட்டது? நீங்களும் நானும் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளும்படி தேவன் நம்முடைய கரங்கள் அதிகாரத்தை, அந்த அதிகாரமான காரியங்களை கர்த்தராக தேவன் தந்துட்டார். இனி ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே இந்த எந்த விதமான காரியங்களையும் தோற்று போகிறது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. மோசே என்கின்ற மனுஷன் அந்த நாளிலே இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த நாளில் எல்லா ஜனங்களும் மோசேக்கு முன்னால முறுமுறுக்கிறார். இந்த வனாந்திர வழியிலே சாகும்படிக்காகவா நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்து பின்னால பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்வோனுடைய சேனைகள் வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னால பார்த்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தின் நிலைகளை பார்க்கிறோம். இனி இங்கும் அங்கும் தப்பிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட ஆரம்பித்து விட்டது. கர்த்தராகிய தேவனை நோக்கி மோசே என்கின்ற மனிதன் கேட்கின்றார், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால இந்த ஜனங்களை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க பேசின வார்த்தையின் அடிப்படையில் இப்ப இந்த ஜனங்களை நடத்த என்னால் முடியல. முன்னால கடல் மறித்து இருக்கிறது, பின்னால பார்வோனுடைய படை எங்களை மெய்யாகவே துரத்தி கொண்டு வர ஆரம்பிக்கிறார். ரெண்டு காரியத்திற்கும் நடுவில் நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம். இனி தப்பித்து போக மார்க்கம் இல்லை. நீர்தான் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் பேசுகின்றார், நீ ஏன் என்கிட்ட கேட்கணும்? நான் தான் உன் கையில கோல் என்கின்ற அதிகாரத்தை தந்துட்டேனே, உன் கையில இந்த ஜெயம் என்கின்ற ஒரு அதிகாரத்தை தந்துட்டேன். இனி நீ ஜெயிக்கும்படிக்காக கர்த்தராக என்னை நோக்கி நீ முறையிட வேண்டுவதில்லை. கர்த்தர் அப்படித்தான் கேட்பார். என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு தோல்வியை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை ஜெயிக்க என்னால் முடியல. கர்த்தர் நம்மை பார்த்து என்ன வார்த்தை சொல்வார் என்று சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், ஜெயம் என்கிற ஆயுதத்தை நான் உன் கையில என்னைக்கு கொடுத்துட்டேன். இதை நீ பயன்படுத்தாது இருந்து விட்டு என்னை நோக்கி மீண்டும் நீ ஏன் என்னை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறாய்? இப்படிதான் கர்த்தர் கேட்பார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நாமத்தினால் ஜெயிக்கும்படிக்காய் உருவாக்கப்பட்டவர்கள். உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தராக தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார் என்றால், யெகோவா நிசியாகவே அவர் மெய்யாகவே காணப்படுகின்றார். யெகோவா நிசி என்பதற்கு கர்த்தராக தேவன் நம்முடைய விருது கொடி என்று சொல்லி மெய்யாகவே நாம் காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தேவன். இந்த தேவனுடைய நாமத்தினால் எதையும் ஜெயிக்க
எதையும் மேற்கொள்ள நம்மால் முடியும். நம்முடைய பலத்தினால் அல்ல. இந்த அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இதுக்கு பேர் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார் வெண் வஸ்திரம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு காரியத்தை பாருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:4 என்ன போட்டுக்கு பாருங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் எப்போ என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ துவங்குகின்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாத சில ஜனங்கள் உனக்குள்ள இருக்கிறாங்க. அவர்கள் என்னோட கூட வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட ஆயத்தம் நிறைந்தவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாத அளவிற்காக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தீட்டுப்படுத்தப்படக்கூடிய நிலைனா எதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் தீட்டுப்படுத்தப்பட ஆரம்பிச்சிடுறீங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்தை பார்த்து நீங்களும் நானும் பயப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார், உனக்கு முன்னால் நிற்கக்கூடிய மக்கள் மூர்க்கமான ஜனங்கள் தான். அவர்கள் எல்லாரும் பெரிய அரக்க சந்ததிகள் தான். என்றாலும் அவர்களுக்கு முழுவதாக நீ பயப்படாத. ஏனென்றால் அவர்களை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தர் பெரியவர். நீ பயப்பட்டாலே என்ன நடக்கும் பாருங்க, உன் வஸ்திரத்தை நீ தீட்டுப்படுத்த ஆரம்பிச்சிரு. நீ ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி கவலை கொள்ள ஆரம்பித்தால், ஏதாகிலும் ஒரு காரியத்தை பற்றி நீ வருத்தப்பட ஆரம்பித்தாலே உன் வஸ்திரம் தீட்டுப்படுத்தப்பட்ட வஸ்திரமாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. வெண் வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்கிறதை போல தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய நிலைகளிலே எந்த காரியத்திலும் கர்த்தராகிய தேவனை முழு நம்பிக்கையாய் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எதை குறித்தும் அவன் அச்சப்படாதவனாய் காணப்படக்கூடியவனாய் விளங்குகின்றான். எந்த விஷயம் அவனுக்கு எதிராக கடந்து வர ஆரம்பித்தாலும், எத்தனை போராட்டங்கள் அவனுக்கு விரோதமாய் கடந்து வர ஆரம்பித்தாலும், அத்தனை போராட்டங்களையும் குறித்து எவ்வளவேனும் அச்சப்படாமல் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் தான் தன் வஸ்திரங்களை தீட்டுப்படுத்தாத ஒரு மனிதனாய் காணப்படுகின்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் மூர்க்கமாய் வரக்கூடிய அந்த அலைகள், பயங்கரமான பிரச்சனைக்குரிய காரியங்கள், இதை கண்ட மாத்திரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கம் கொள்ள ஆரம்பிச்சோம். ஒரு சம்பவத்தின் அடிக்கடி என்னுடைய செய்தியில் சொல்லுகிறது வழக்கம். மோட்ச பிரயாணம் என்கிற அந்த புஸ்தகத்தில் அந்த கிறிஸ்டியான் என்கின்ற அந்த மனிதன் கர்த்தருடைய அந்த திட்டிவாசல் என்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்துடைய வாசலுக்குள்ளே போகிறார். நாவசபுரி என்கின்ற தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தன்னுடைய வழி பயணமாக கடந்து போய் நேராக கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி கடந்து போகின்றார். அந்த திட்டிவாசலுக்கு பக்கத்தில் போகக்கூடிய நேரத்தில் திட்டிவாசலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெரிய 2 சிங்கம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியத்தை அவருடைய கண்கள் பார்க்கிறது. பார்த்தோடு 2 சிங்கம் பயங்கரமாக உருவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிங்கம், பயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளிலே காணப்படக்கூடிய சிங்கம். இவருக்கு முன்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த சிங்கம் நம்ம மேலே பாஞ்சு அது ஒன்றுமில்லாமல் நம்ம அடித்து குதறி விடுமோ என்று சொல்லி பயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தூரமாய் அந்த திட்டிவாசலை காணப்படக்கூடிய ஒரு ஒளிமயமான ரூபி, கர்த்தருடைய தூதன் வச்சுக்கோங்களேன், அவர் நின்று அங்கிருந்து பேசுகிறார். என்ன கிறிஸ்டியான், இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த இடத்துல தாண்டி வராமல் நீ நின்று கொடுக்கிறவுடைய காரணம் என்ன? அந்த உடனே கிறிஸ்டியான் சொல்லுகின்றார், ஐயா 2 சிங்கம் வழிமறித்து நிற்கிறது நான் பார்க்கிறேன். ரொம்ப அதனுடைய மூர்க்கமான சுபாவத்தை பார்க்கிறேன். அவைகளை தாண்டி என்னால் எப்படி வர முடியும்? அது இங்கும் அங்கும் பயங்கரமாய் வேகமாய் நடக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்ற ஒரு சிங்கமாய் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அதனுடைய வாய்களுக்கு தப்பித்துக் கொண்டு நான் வருகிறது எப்படி என்கிறதை பற்றி பயத்தோடும் நடுக்கத்தோடும் இங்கும் அங்கும் நகர முடியாமல் அதே இடத்தில் நான் நிற்க ஆரம்பிக்கிறேன். அந்த கிறிஸ்டியானை பார்க்கக்கூடிய அந்த ஒளிமய ரூபி ஒரு கர்த்தருடைய தூதன் வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்டியானே இன்னும் உன்னுடைய கண்கள் தெளிவாக்கப்படவில்லையா? நல்ல உற்று கவனித்துப்பார். அந்த சிங்கம் இங்கும் அங்கும் கர்ஜனை செய்ய முடியுமே தவிர அதனால் இங்கும் அங்கும் நகர முடியாத அளவிற்கு ஒரு பெரிய இருப்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது நீ பார்க்கலையா? உற்று கவனித்துப்பார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்பதான் அவருடைய கண்கள் அந்த சங்கிலியை பார்க்கும். அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த சிங்கத்தை மட்டுமே பார்த்த அவருடைய கண்களில் அந்த சிங்கத்தினுடைய மூர்க்கமான கர்ஜனையை பார்க்கக்கூடிய அவருடைய கண்களில் எந்த விதமான அந்த சிங்கத்தினுடைய அது மேலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுக்களை அவருடைய கண்களால் பார்க்க முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகளால் பல விஷயங்களை நீங்களும் நானும் காண முடியாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். ஆகாரனுடைய வாழ்க்கையில் பெரிய கவலை வந்துருச்சு. என்ன கவலை வந்துருச்சு? தன்னுடைய எஜமானாய் காணப்படக்கூடிய ஆபிரகாமினால் மெய்யாகவே துரத்தப்பட்டு வனாந்தர வழியாக அனுப்பப்படக்கூடிய அந்த ஒரு நேரம்.
அந்த நேரத்தில் ஆகார் தனியாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவள் அழுது புலம்பி, ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்தது? நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தப்பான எந்த விதமான காரியத்தின் மூலமாக போகவில்லை. என்றாலும் என்னுடைய எஜமானுடைய கரங்களிலே நின்று நான் மெய்யாகவே நான் துரத்தப்பட்டு நானும் என்னுடைய மகனும் கடந்து போகக்கூடிய ஒரு அவாந்தரமான வெளியிலே கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன் என்று சொல்லி அழுது புலம்பி தன்னுடைய மகனை சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அந்த பையன் கேட்குறான், இஸ்மவேல் கேட்குறான், அம்மா எனக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்குன்னு கேட்குறான். கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த துருத்தியை எடுத்து அந்த அம்மா பார்க்குறாங்க. துருத்தியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. துருத்தினா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய தோல்லால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த துருத்தியை அந்த அம்மா வந்து எடுத்து பார்க்குறாங்க, தூக்கி பார்க்குறாங்க, பிழிஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லை, தண்ணி இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த பிள்ளை கதறி அழ ஆரம்பிக்கிறான். அம்மா, எனக்கு வந்து தண்ணீர் தாகம் ரொம்ப, அதாவது நான் வறண்டு போயிடுச்சு, இதற்கு அடுத்தது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட இந்த தண்ணீர் தாகத்தினால் இதே இடத்தில் நான் செத்து போய் விடுவேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பிள்ளை சாகிறது நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என்னுடைய எஜமானால் துரத்தப்பட்டு வனாந்திரவெளியிலே கடந்து வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய பிள்ளையினுடைய தவறத்தை தீர்க்க முடியாமல் நான் கஷ்டத்தோடு கூட காணப்படுகின்றேன் என்று சொல்லி புலம்பி எழக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார் அப்படின்னு போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊற்று அங்கதான் இருக்கு, கவலையின் நிமித்தம் ஊற்றை அந்த அம்மானுடைய கண்ணால பார்க்க முடியல. ஊற்று அங்கதான் இருக்கு. கர்த்தர் ஊற்றை பிளக்க பண்ணல. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்த மாத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை அவருடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. பல நேரங்களில் வரக்கூடிய துக்கத்தினால நமக்கு முன்பு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பார்க்க நம்மளால முடியாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை புலம்பி எழக்கூடிய நேரத்தில் தேவன் எனக்காக வைத்திருக்கக்கூடிய பல விதமான நன்மைகள், இதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படக்கூடிய அளவிற்கு நீ பாத்திரவான்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அசுசியான காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டியது அவசியம். தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் எல்லாம் அகன்று போக வேண்டியது அவசியம். கவலை கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியம். இந்த கவலையினால் தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை பெற உன்னால முடியாது. வேதனை கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். நீயும் நானும் புலம்பி எழுகிறது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலே எல்லா இடத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார்? எந்த நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். எதை பற்றி நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஒடுக்கப்பட ஆரம்பித்தாலும் நாங்கள் எந்த காரியத்தை விட்டு நாங்கள் விலகி போக மாட்டோம். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கஷ்டங்கள் வரும் பொழுது கவலையோடு கூட காணப்படுகிறது உண்டானால் வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படாத ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். வெண் வஸ்திரம் என்கிறது எதை குறித்து நமக்கு ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார்? ஒன்று, சுத்திகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறதுனால் வெண் வஸ்திரத்தை இழக்கக்கூடாது. ஜெயம் கொள்ளாததினால் வெண் வஸ்திரத்தை இழக்கக்கூடாது. வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும்படியே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய வஸ்திரத்தை இழந்து ஆண்டவருக்கு முன்பதாக நிர்வாணியாய் காணப்படாதபடி உங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தில் சொல்ல ஆரம்பித்தார். இந்த வஸ்திரங்கள் 4 நிலைகளை பற்றி நம்ம கூட பேச துவங்க ஆரம்பித்தது. இதில் ஏதாவது ஒன்று குறைவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே அவரை சந்திக்க முடியாதவர்களாய் நிற்க திராணியற்றவர்களாய் நீங்களும் நானும் விளங்கி விடாதபடி உங்கள் வஸ்திரங்களை எல்லா காலத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். 1, தகுதியான நிலையாகிய அந்த வஸ்திரம். 2, அழைப்பும் ஞானமும் என்று அழைக்கப்படக்கூடிய வசனம். 3, நீதியாகிய அந்த வஸ்திரம். 4, ஜெயம் என்கிறதும் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதால் உருவாக்கப்படக்கூடிய வெண் வஸ்திரம். இந்த 4 நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த 4 நிலைகளிலே ஏதாவது ஒரு நிலை என் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதி இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்குகின்றேன். கர்த்தர் பேசினாரே, இந்த வார்த்தையின் அடிப்படையில் எந்த குற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது? தகுதியை இழக்கும் ஒரு மனிதனாய், ஆயத்தம் அடையாதவனாய், கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கிருபையினாலே நீதியை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய், ஞானத்திலே சிறந்து விளங்க முடியாத ஒரு மனிதனாய், ஜெயம் பெறக்கூடாதவனாய், கர்த்தாவை தீட்டான நிலைகளிலே நின்று தாண்டி போகாதவனாய் ஒருவேளை என் நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு நான் என்னை சீராக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் சொல்லுவோம். கல்யாண வஸ்திரம் அணியாதிருக்கக்கூடிய அந்த மனுஷனை பார்த்து அரசன் சொன்னானே,
அவன் பேசக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள். இந்த வஸ்திரம் இல்லாதவனால் நீ எப்படி இந்த இடத்திற்குள் கடந்து வர ஆரம்பித்தாய்? இதை கேட்கக்கூடிய அந்த மனிதன் பேசாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ராஜா சொன்னான், இவனை கையையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பையும் நிறைந்த இடத்துல தூக்கி எறியுங்கள் என்ற வார்த்தையை பற்றி பேசினாரே. தகுதியை இழக்கிறதுனால தேவனுடைய மகிமைக்கு பாத்திரமாக காணப்படக்கூடிய அந்த நிலைகளை நீங்களும் நானும் தொலைத்து விடாதபடி இன்றைக்கு கர்த்தருக்குள் தகுதி பெற்ற ஒரு மக்களாய் விளங்கும்படி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஞானத்திலே சிறந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால தேங்க்யூ மை ஃபாதர் அழைப்பிலே உறுதியாக காணப்படக்கூடிய ஒரு நிலை மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு முன்பதாக நீதியான ஒரு வாழ்க்கை, ஜெயம் பெறக்கூடிய அனுபவம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாக காணப்படக்கூடிய அநேக விதமான தீமையான காரியங்களிலே தீட்டுப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை காணப்படுகிறது உண்டானால் நம்முடைய வஸ்திரத்தை இழக்காதவர்களாய் தேவனுக்கு முன்பதாக பாத்திரவான்களாக நினைவு கூறப்பட நம்மால் ஆகும் என்று கர்த்தர் சொன்னாரே. இவைகளுக்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எந்த நிலைகளிலும் நாங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறதுனால ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த பாத்திரமான நிலைகளை நாங்கள் இழந்து போய்விடாதபடி எங்கள் கர்த்தாவி ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவி, இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் யார் யாருடைய வாழ்க்கை இன்னும் சீர்படுத்தப்படாமல் சீர்கேடாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கினாலும் கர்த்தருக்கு முன்பதாக தங்கள் நிலைகளை அவர்கள் சீராக்கி கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக விளங்க, தேவனுக்கு பாத்திரவான்களாக அவர்கள் எண்ணப்பட, கர்த்தராக தேவன் அவர்களை பார்க்கும் பொழுதே சந்தோஷமாய் தம்முடைய ராஜ்யத்திலே வரவேற்கத்தக்கதாக அவர்களுடைய நிலைகள் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு பிரியமான வழிகளின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகப்படக்கூடியதாய் விளங்க நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எதை இழந்தாலும் தங்கள் வஸ்திரத்தை அவர்கள் இழந்து போய்விடாதபடி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரவான்களாக அவர்கள் எண்ணப்பட ஆண்டவராக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.